இன்றைய சூழலில் அதிகமாக பொதுமக்களிடம் காணப்படும் உடல் ரீதியான பிரச்சனை எதுவென்று தெரியுமா? மலச்சிக்கல் எனப்படும் கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிற உடல் ரீதியான தொந்தரவு தான் இன்னைக்கு நிறைய பேரிடம் காணப்படுகிற பொதுவான பிரச்சனையா இருக்கு. இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை அடிக்கடி ஏற்பட்டுச்சுன்னா சிகிச்சை பெறாமலே நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணோம்னா பல்வேறு உடல் சார்ந்த பிரச்சனைகளை அது ஏற்படுத்தக்கூடும். அவை என்னென்னா தீவிர வயிற்று வலி, வயிறு உபோசமாக இருக்கிறது, உடல் முழுவதும் ஒரு அசௌகரியம் ஏற்படுறது, மோஷன் போகிற பகுதியில் கிழிவு ஏற்பட்டு இரத்த கசிவு உருவாகிறது, மோஷன் போகிற வழியில் உள்ள கூடி சலம் வச்சு ஒரு வலியை உருவாக்குற தன்மை, கடைசியாக மோஷன் வெளியில் வராமல் இறுகி போயிருக்கிற சூழ்நிலை. இவை அத்தனையுமே தொடர்ச்சியாக இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை உருவாகும் பட்சத்தில் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளாகும். இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையை வீட்டிலிருந்தே எளிய முறைகளின் மூலம் நாம் சரி செய்து விட முடியும். சரி செய்வதற்கான வழியும் இருக்கிறது. கான்ஸ்டிபேஷன் வருவதற்கான மிக முக்கிய காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போதிய அளவு தண்ணீர் குடிக்காததும், நார்சத்து குறைவாக உள்ள உணவுகளை அதிகம் உட்கொள்வதாலும், உடற்பயிற்சி போதுமான அளவு மேற்கொள்ளாததும், மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை ஆகிய தொந்தரவுகளால் இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை பொதுவாக நிறைய பேரிடம் காணப்படுகிறது. பின்வரும் 3 விஷயங்களை நம்ம செஞ்சாலே கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வராமல் நம்ம தடுக்க முடியும். 1. வாழ்க்கை முறை மாற்றம், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். 2. உணவு பழக்க வழக்கங்கள், ஃபுட் ஹேபிட். 3. அடிப்படை சுய பராமரிப்பு, ஒரு பேசிக் ஃபர்ஸ்ட் எய்ட் ஆர் செல்ஃப் கேர் டியூரிங் த கான்ஸ்டிபேஷன் பெயின் ஏற்படும் போது நாம் எப்படி தற்காத்துக்கிறது. இந்த 3 விஷயங்கள் மூலமாக கான்ஸ்டிபேஷன் வராமல் நாம் தடுக்க முடியும். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், வாழ்க்கை முறை மாற்றங்கள் மூலமாக கான்ஸ்டிபேஷன் வராமல் எப்படி தவிர்க்கலாம். தினமும் 2.5 அல்லது 3 லிட்டர் தண்ணீர் கண்டிப்பாக குடிக்கவும். தினமும் குறைந்தது 30 நிமிடம் நடைப்பயிற்சி அல்லது உடற்பயிற்சி செய்வது மிகவும் அவசியமானது. போதிய அளவு தூக்கம் மிக முக்கியம், அவசியமும் கூட. தினமும் 7 அல்லது 8 மணி நேர நல்ல தூக்கம் மிக மிக அவசியமானது. மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் ஆகியவற்றை குறைக்கக்கூடிய விஷயங்களில் கவனம் செலுத்தி உங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்யும் பட்சத்தில் இந்த கான்ஸ்டிபேஷன் வருவதை நாம் வாழ்க்கை முறை மாற்றங்கள் மூலமாக தவிர்க்கலாம். ஃபுட் ஹேபிட்ஸ், உணவு பழக்கங்கள் மூலமாக கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ வராமல் எப்படி தவிர்க்கலாம். தினமும் போதுமான அளவு நார் சத்து, ஃபைபர் நிறைஞ்ச உணவுகளை எடுத்துக்கிறது மிக மிக அவசியம். பழங்கள்னு பார்க்கும் பொழுது பப்பாளியும் கொய்யாவும் நல்லதொரு தீர்வை கொடுக்குது. காய்கறிகளில் வெள்ளரிக்காய் கான்ஸ்டிபேஷன் இஷ்யூலேருந்து ரிலீவ் ஆகிறதுக்கான ஒரு பெரிய சொல்யூஷனாகவே இருக்குது. கீரைகள்னு பார்க்கும்போது அத்தனை வகை கீரைகளும் கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ வராமல் இருக்கிறதுல பெரும் உதவியாக இருக்குது. உணவு முறையில் குறிப்பாக சொல்ல வேண்டியது, இந்த ஜங்க் ஃபுட்ஸ்களை அவாய்ட் பண்ணும் பட்சத்தில் நமக்கு கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ வர்றதை தடுக்கலாம். பெரும்பாலான ஜங்க் ஃபுட்டுகள் அதிகப்படியாக எடுத்துக்கிறதால தான் இந்த கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் இப்போ அவுட் சைட் ஃபுட் எடுக்கிறவங்களுக்கு காமனாக இருக்குது. வீட்டிலேயே இருந்து செய்யக்கூடிய எளிய முறை ஃபர்ஸ்ட் எய்ட் மூலமாக நம்ம கான்ஸ்டிபேஷன் டைமில் ஏற்படக்கூடிய வலி, இச்சிங், இந்த மாதிரி விஷயங்களிலிருந்து நம்ம விடுபடலாம். அதில் மிக முக்கியமான விஷயம் சிட்ஸ் பாத் அப்படிங்கிற முறை. இந்த சிட் பாத் கண்டிப்பாக உங்களுக்கு மோஷன் போகிற இடத்துல ஏற்படக்கூடிய எரிச்சல், வலி இதெல்லாத்தையுமே சரி பண்ணி வலி இல்லாமல் நீங்கள் மோஷனை பாஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய உதவியாகவே இருக்கும். இந்த சிட்ஸ் பாத் முறை எப்படி பண்ணுறதுன்னா, கொஞ்சம் கல் உப்பை வெதுவெதுப்பான சுடுதண்ணியில் வச்சு ஒரு 10 to 15 நிமிஷம் மோஷன் போகிற பகுதியை நம்ம அங்கே வச்சு உக்காந்துருந்தோம்னா இந்த வலி, எரிச்சல் இதெல்லாமே குறைஞ்சி அந்த பகுதி கொஞ்சம் டைட்டாக இருக்கிறது ரிலாக்ஸ் ஆகி உங்களுக்கு ஒரு வலி இல்லாமல் மோஷனை பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். நாம் சொன்ன அத்தனை விஷயங்களையும் செஞ்சதுக்கு அப்புறமாகும் 2 வாரங்களுக்கு மேலே கான்ஸ்டிபேஷன் நீடித்தாலோ, மோஷன் போகும்போது ரத்தம் வந்தாலோ, கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டாலோ உடனடியாக நீங்கள் உங்கள் அருகில் இருக்கிற மருத்துவரை அணுகி சரியான சிகிச்சையை எடுத்துக்கிறது மிக மிக அவசியம். கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையிலிருந்து நம் உடலை பராமரிக்கிற எளிய வழிமுறைகள் பற்றிய எங்களுடைய இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம். இது போன்ற ஹெல்த் அவேர்னஸ் வீடியோ பிடித்திருந்தால் எங்கள் சேவகன் ஹெல்த் கேர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து எங்களுக்கு தந்திடுங்க. நன்றி, வணக்கம்.